பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தின் பலி எண்ணிக்கை 12ஆக உயர்ந்திருப்பதாக அண்மை செய்தி தெரிவிக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். இப்போ பலி எண்ணிக்கை உயர்ந்திருக்கக்கூடிய நிலையில் இன்னும் எத்தனை பேர் சிகிச்சையில் இருக்கிறார்கள்? முழு விவரம் என்ன? டெல்லி செங்கோட்டைக்கு வெளியே நேற்று நடைபெற்ற கார் வெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை தற்போதைய நிலவரப்படி 12ஆக அதிகரித்திருக்கிறது. நேற்றைய தினமே ஒரு 13 பேர் வரை உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமற்ற முறையில் தகவல் வெளியானது. ஆனால் அதன் பிறகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா மருத்துவமனை நிர்வாகத்திடம் கலந்து பேசிய பிறகு அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் 8 பேர் உயிரிழந்திருப்பதாக நேற்று அமித்ஷா அவர்கள் தெரிவித்திருந்தார். இன்று காலை காவல்துறையின் சார்பில் தெரிவிக்கப்படுகின்ற போது கூட இன்னும் சில மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டவர்கள் கூட உயிரிழந்திருக்கின்றனர். அவற்றையெல்லாம் தொகுத்த பிறகு உயிரிழப்பு குறித்த உறுதியான எண்ணிக்கையை நாங்கள் தெரிவிப்போம் என்று காவல்துறை இன்று காலை தெரிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 12ஆக அதிகரித்துள்ளது என காவல்துறையின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உயிரிழந்தவர்களில் தற்போது வரை 2 பேருடைய உடல்கள் மட்டுமே அடையாளம் காணப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் பலருடைய உடல்கள் தீயில் அடையாளம் காண முடியாத அளவுக்கு கருகி போய் இருப்பதால் அவர்களை அடையாளம் காண்பதில் தொடர்ந்து சிக்கல் நீடிக்கிறது. எனவே உடற்கூறு ஆய்வு மற்றும் DNA பரிசோதனை ஆகியவற்றுக்கு பிறகுதான் உயிரிழந்தவர்கள் யார், எங்கிருந்து வந்தவர்கள் என்பது குறித்து முழுமையாக அடையாளம் காண முடியும் என்று காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். நன்றி ரமேஷ்குமார், உங்கள் விரிவான தகவல்களுக்கு.